காலத்துல அப்ப கொழும்பு பட்டணத்துல இருக்கும்போது எங்களோட குடும்பத்துல வந்து நாங்க 5 பேர், 4 சகோதரிகள், ஒரு தம்பி, நான் மூத்தவன். சின்ன வயசுல இருந்து எங்களோட அப்பா என்ன டாக்டர் ஜீவான் தான் கூப்பிடுவாரு. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே டாக்டருக்கு படிப்பிக்க வேணும், ஒரு டாக்டர் ஆக வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆசை எங்க அப்பாவுக்கு, மூத்த பிள்ளைய டாக்டர் ஆக்கி பார்க்கணும். சரி, அப்ப சின்னதுல இருந்து விளையாடுறது கூட டாக்டரா தான் விளையாடுவேன். இப்ப 13வது வயசு, 83வது ஆண்டு, 13 வயசு எனக்கு. இந்த 13வது வயசுலதான் இந்த வாழ்க்கையில பெரிய ஒரு வேதனை தான் நாங்க சொல்லணும். எனக்கு மட்டும் இல்ல, எங்களோட குடும்பம், தேசத்துக்கே ஒரு பெரிய வேதனையான ஆண்டு. இனக்கலவரம் வந்துச்சு, தமிழ் சிங்களம் சொல்லி இனக்கலவரம் வந்துச்சு. அந்த நேரம் நாங்க எங்களை எல்லாமே இழந்து போட்டிருந்த உடுப்போட அகதிகள் என்ற பேரோடு கூட நாங்க யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு போக வேண்டியதா இருந்துச்சு. அப்ப அந்த அகதிகளை நாங்க போற நேரம் கூட எங்களுக்கு இயேசு சுவாமியை பத்தி எங்களோட அப்பாண்டா என் அம்மாண்ட அம்மா வந்து அவ ரசிக்கப்பட்டு ஒரு கிறிஸ்தவ. அவ எதுக்கு எடுத்தாலும் ப்ரே பண்ணுவா. எங்களோட அப்பா வந்து சைவ சமயத்தை சேர்ந்தவர். அப்ப எங்கட அப்பால இருந்த ஒரு நல்ல காரியம், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, அன்னை போனால் அரிசி வைப்போம், தந்தை போனால் கல்வி போகும்ண்டு. நான் சொல்வேன் தந்தை போனால் பக்தி போகும்னு சொல்லி. ஏன்னா பக்தி என்றா என்ன என்றதை என் தகப்பன் தான் எங்களுக்கு சொல்லி தந்தாரு. எப்படி கடவுளை நாங்க கும்பிடணும். அவர் சைவ சமயத்தை சேர்ந்தவரா இருந்தாலும் விரதங்கள் இருக்கிறதுலயோ இல்ல கடவுளை கும்பிடுற விஷயத்திலேயோ நான் அறிஞ்சு, அவர் ஆபீஸ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்து குளிச்சிருவேன். குளிச்சுட்டு சாமி படத்துக்கு முன்னால நின்று கும்பிடுற நேரம் எங்களோட 5 பிள்ளைகளும் நாங்க அவரை சுத்தி இருக்கணும், அம்மா நிக்கணும், எல்லாரும் குடும்பமா நின்று சாமி கும்பிட்டுட்டு தான் நாங்க மிச்ச வேலை செய்வோம். அதுக்கு அப்படி ஒரு இந்த சமயத்துல பக்தி வாய்ந்த ஒரு குடும்பம். ஆனா எல்லாத்தையும் இழந்து 83ஆம் ஆண்டு இனக்கலவரத்துல நாங்க யாழ்ப்பாணத்துல போய் இறங்கும் போது எல்லாம் முடிஞ்சது வாழ்க்கையண்டா அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லி வாழ்க்கையில இருந்த நம்பிக்கை எல்லாமே போச்சுது. இதுக்கிடையில இந்த வாழ்க்கையின் சாட்சியில சொல்ல போனா நாங்க சாத்திரம் பார்ப்போம். நல்லா சாத்திரம் பார்க்கறபடியினால சாத்திரத்துல எனக்கு தண்ணி கண்டம் இருக்குன்னு சொல்லி சாத்திரத்துல சொல்லிட்டாங்க. இந்த தலையில 3 சுழி இருந்தா அது கண்டம் சொல்லி. அப்ப எனக்கு 3 சுழி தலையில இருக்கு, தண்ணி தத்து இருக்குன்னு சொல்லி அப்படி ஒரு. ஆனா எனக்கு குழந்தை பிள்ளையா இருக்க நேரம் அப்படின்றலாம் எனக்கு தெரியாது. சின்ன பிள்ளையா இருக்கும்போது அப்படி ஒரு ஆபத்துல நான் அகப்பட்டேன். தண்ணி நாங்க கொழும்புல இருந்தபடினால ஒரு டைமுக்கு தான் தண்ணி வரும். அப்ப பெரிய பெரிய டேங்குகள்ல தண்ணிகளை நிறைச்சி வச்சிருவாங்க. அப்ப சின்ன பிள்ளையா இருக்க நேரம் ஓடி போய் அந்த தண்ணிக்குள்ள டேங்குக்குள்ள அப்படியே தலை குத்துறன விழுந்து ஒரு செத்து போயிட்டேன் அப்படின்னு